இசையமைப்பாளர் இல்லாமல் உருவாகின்றதா இளையராஜா பயோபிக்? இது என்ன புதுக்கதையாக இருக்கு? இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு படமாகவிருக்கின்றது. கிட்டத்தட்ட 50 வருடங்களாக உலகமெங்கும் வாழும் மனிதர்களை தனது இசையால் கட்டி போட்டு வைத்திருக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதை இந்த பயோபிக் மூலம் பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். இளையராஜாவாக தனுஷ் நடிக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. இளையராஜா முதல் படமான அன்னக்கிளியிலேயே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். பாடல்களை கேட்ட பலரும் கூட இது நம்ம ஊர் இசை மாதிரி இருக்கு என்று சிலாகிக்க ஆரம்பித்தனர். இளையராஜாவின் இசை இன்று உலகம் முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவரது இசை பயணம் முதலில் ஆரம்பித்தது கம்யூனிஸ்ட் மேடைகளில். தனது மூத்த சகோதரரான பாவலர் வரதராஜன் நடத்திய பாவலர் குரூப்ஸ் என்ற இசைக்குழுவை நடத்தி கொண்டிருந்தார். அந்த குழுவில் வாசிப்பாளராக இருந்தவர் தான் நம்ம இளையராஜா. மேடையில் வாசிப்பாளராக மட்டுமின்றி பல நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கின்றார் இளையராஜா. அது மட்டுமன்றி வாத்தியங்கள் ஏதும் வாங்க பணம் இல்லாததால் வெறும் பூட்டுக்களை வைத்துக் கொண்டு மட்டுமே இசை அமைத்த வரலாறு எல்லாம் ராஜாவுக்கு உண்டு. அவர் இசையை வாத்தியங்களிலிருந்து எடுக்காமல் தனது வாழ்க்கையிலிருந்து எடுத்தார் என்பதுதான் உண்மை. அதனால் தான் அவர் ஜன கான ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். சினிமாவுக்குள் நுழைந்த முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தாலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்தவர் இளையராஜா. குறிப்பாக யாருக்கும் நடக்கக்கூடாத தாக்குதல் எல்லாம் இளையராஜாவுக்கு நடந்தது. ஏன் இன்னமும் ஒரு சிலர் அவர் மீது அந்த தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். சில வருடங்களுக்கு முன்னர் கூட கதையாசிரியர் ரத்னவேலு அளித்த பேட்டியில் இளையராஜா மீது பெரும் வன்மத்தை கக்கினார் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும்.